ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு கடைன்னு கறி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு மட்டன் குழம்பு வச்சுட்டு தோசை ஊற்றியாச்சு. மட்டன் குழம்பு ரெடி. வச்சுருக்கீங்களா? வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது, சும்மா ஆக்ஷன் தான் பண்ணணும். சொல்லுங்கள், என்னெல்லாம் இருக்குது ஹோட்டலில்? என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் தான் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரிங்க, ஒரு கறி தோசை கொடுங்க. கேக் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, க்ரீமெல்லாம் வேண்டாம், ஒரு ப்ளெயின் கேக் மட்டும் செய்யலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணல. யாராச்சும் நல்லா செய்கிற யூடியூபர் சேனல் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். நான் சும்மா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு தான், சும்மா ஒரு ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. கொஞ்சம் சுகர் பத்தலை, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். இதுக்கப்புறம் தான் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பார்த்துட்டு சரி சுகர் பத்தலைன்னு அப்போயே தெரிஞ்சது. சரி சுகர் சிரப் பண்ணலான்னு சொல்லி பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், சுகரு போட்டு தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் தண்ணி ஊற்றாமல் கேரமலைஸ் பண்ணிட்டேன். அதை எடுத்து பார்த்தா ஒரே கசப்பு. வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன் சாப்பிட்டு பார்க்காமையே. நல்ல வேலை ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ தட்டு கீழே இருக்கிற மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தா அப்படியே பிடிச்சிக்கிச்சுங்க. கேரமலைஸ் பண்ணக்கூடாது போல், அப்படியே ஜவ்வு மாதிரி ஹார்டாக இதாகிடுச்சு. சரி கேக்கு கட் பண்ணி பார்க்கலாம், கேக் அது எப்படி சாஃப்டாக இருக்கா, சாப்பிட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தேன். நாட் பேட், கொஞ்சம் சாஃப்டாக, நல்லாவே சாஃப்டாக தான் வந்துருந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த எக் ஸ்மெல்லு வர மாதிரி இருந்தது. மற்றபடி சாஃப்டாக நல்லா தான் இருந்தது. ஈவினிங் சயின்ஸ் பார்க் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். அங்கே இது மிரர் மேஸ். இது எப்படின்னா 3 சைடுமே மிரராக இருக்கும், ஒரு சைடு பாதை இருக்கும். ஆனால் நமக்கு எல்லா பக்கமும் பார்த்தா உள்ளே லைட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் நம்ம போய் இடிச்சுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப இருட்டாக இருக்கும். நம்ம பார்த்தா இந்த சைடு பார்த்தாலும் கண்ணாடி இருக்க மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் கண்ணாடி இருக்க மாதிரியே இருக்கும். நான் மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே போயிருக்கனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. அந்த கொஞ்சம் பாதை தெரிஞ்சதை வச்சு அப்படியே போயிட்டோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கானது. பத்துக்கு 10 எத்தனை பத்தா ஆரஞ்சுக்கு 6 பாடுங்க, ஃபுல்லா பாடுங்க. தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும்.
போயிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, ஆல்ரெடி வச்ச அந்த மட்டன் குழம்பு இருந்துச்சு. எப்போவுமே கறி குழம்பு வைக்கிறப்போ வந்துட்டு நைட்டு சப்பாத்தி தான். சப்பாத்திக்கும் அந்த கறி குழம்புக்கும் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங், மண்டேனாலே ஒரு மோட்டிவேஷனே இருக்க மாட்டேங்குது. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்ச அப்புறம் இந்த ஒரு மாதிரி ஜாலி மூடில் இருந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு காலையில் சீக்கிரமாக சமைச்சு எல்லோரையும் கிளப்பி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். காலையில் எல்லோரையும் அனுப்பியாச்சு. இப்போ தான் சாப்பாடு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸு செஞ்சுட்டேன். காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அவ்வளோ டிவி லவரும் இல்லை, சீரியல் லவர் சுத்தமாக இல்லை. சரி, இப்போது ஒரு நாள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் நான் சீரியல், இப்போ விஜய் டிவியில் அழகே அழகுன்னு ஒரு சீரியல் வந்திருக்கு. ஒரு நாள் பார்த்தேன். எனக்கு நக்ஷத்ரா மேம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இப்போ 2-3 டைம் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கேன். கிச்சன் க்ளீனிங் ஆரம்பிச்சிடலான்னு நான் இந்த டிஷ் வாஷ் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டே ஸ்டவ்வில் இதில் எல்லாம் போட்டு ஊற வச்சுடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் அது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்க்கிறப்போ டக்குன்னு அந்த டர்ட் எல்லாமே ஈஸியாகவே வந்துடும். அதுதான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. வீட்டில் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வீட்டில் சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டுன்னு தெரில, பட் அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு, இப்போ ரிலீவ் ஆகிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த கிளாத் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சீரியஸ்லி செமையாக ஒர்க் ஆகுது. ஒரு தண்ணி கொட்டியிருந்தால் கூட நம்ம துடைச்சோன்னா அப்படியே ஃபுல்லாகவே வைப் பண்ணி எடுத்துடுது. கொஞ்சம் கூட அந்த இது விடாமல் எடுத்துடுது. செமையாக இருக்குது. ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா
நம்மக்கிட்ட வந்து ஈஸியாக டக்குன்னு எனக்கு இது பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது, நோ அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் இதுவே நான் எப்படின்னா, எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல தான், ஆனாலும் டக்குன்னு அதை நோ சொல்கிறதுக்கு எனக்கு அது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக அதை நான் நோ சொல்கிறதுக்கு நான் உள்ள பயங்கரமான ஒரு ப்ராசஸ் என் மைண்டுக்குள்ளே போகும். ஐயோ இப்படி சொன்னால் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, அது எப்படி இருக்கும்னு தெரில, அவங்க சொல்லி நம்ம ஓகே சொல்லலைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங் எனக்கு போகும். ஆனால் நோ சொல்கிறது தானே நல்லது. நம்மளுக்கு பிடிக்கலங்கிறப்போ ஒரு விஷயத்த நம்மளால் அது ஃபுல் எஃபர்ட்டு நம்மளால் போட முடியாது. அதுக்கு பிடிக்காம போய் அந்த ஒரு விஷயத்த நல்லா செய்யாமல் பண்ணுறதுக்கு நோன்னு சொல்லிடலாம். இருந்தால் கூட அவங்க வந்து நான் பிடிக்கலன்னா கூட பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. தெரில. ஆனால் இதை வந்து நான் கொஞ்சம் மாற்றணும் இதுக்கப்புறம். அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சு. இப்போ கொஞ்ச நேரம் நான் படிக்க போகிறேன். இப்போது நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ ஜிஎஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன்.
தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் vlog. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.